லோகேஷ் ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. இப்போட்டியை துவக்கி வைக்க மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து பெரியவர்களும் வந்து போட்டியை துவக்கி வைக்குமாறு தங்களை எல்லாம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து பெரியவர்களும் எங்கேங்க அதில் அவ்வளோக்கு இருக்காது. சுரேஷ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஈரோடு மாவட்டத்தில் மிகவும் திறமையான பலசாலி யார் என தீர்மானிக்கும் போட்டி போட்டியை தூக்கி வைத்த அனைத்து பெரியவர்களுக்கும் ஈரோடு மாவட்ட அமைச்சர் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டியில் வெற்றி பெறும் மகிழ்ச்சி வீரருக்கு கால்போன் தங்க நாணயம் மற்றும் மேடையின் முன்பே உள்ள இந்த பெரிய கோப்பையான 5000 ரூபாய் மதிப்பான கோப்பை பரிசாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் ஃபைனல் ரவுண்ட் தங்களது திறமையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ரெஸ்லிங் குடிப்பா, ரெஸ்லிங் குடிச்சிக்கலாம், அந்த லாக் குடிக்காதீங்க. எடுத்துட்டு பாஸ். நீலப்பட்டை அணிந்த வீரர் சேலம் மாவட்டத்தின் சிறந்த மல்யுத்த வீரர் என பட்டம் பெற்றவர் என்பதை தங்களிடம் தங்கள் முன்னே தெரிவித்துக் கொள்கிறோம். நீலப்பட்டை அணிந்த மல்யுத்த வீரர் சேலம் மாவட்டத்தின் சிறந்த மல்யுத்த வீரர் என்பதை தெரிவித்துள்ளோம். இப்பொழுது சிவப்பு பட்டை அணிந்த வீரர் 2 புள்ளிகள் பெற்று சமநிலையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். சிவப்பு பட்டை அணிந்த வீரர் 2 புள்ளிகள் பெற்று இருவரும் சம பலத்துடன் விளையாடி கொண்டுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் கால் பவுண்ட் தங்க நாணயம் 5000 ரூபாய் மதிப்புக்கான கோப்பைக்கான சொந்தக்காரர் யார் என சற்று நேரத்தில் தெரிய வரும். இருவரும் சம புள்ளிகள் பெற்ற சமநிலையில் உள்ளனர். ப்ளூ 2 பாயிண்ட்ஸ், ரெட் 2 பாயிண்ட்ஸ் சமநிலையில் உள்ளார்கள். அவருக்கு தெரியாது இல்ல எல்லாம் ஒட்டுக்காதான், எல்லாம் ஒரே காலேஜ் ஒட்டுக்காதான் போவோம்.
லைனை போகும் சொல்லுவோம், வீடு போகும் சொல்லுவோம். நான் சித்தாருண்ணா. சித்தாரில் தான் வேணா வீடு. யார்? சித்தாரு முன்னாடி காசியமங்கலமா? ஆமா. காசியமங்கலம் சித்தாரு. அதுக்கடுத்து சேவானூர். சேவனூர், சிங்கம்பேட்டை, ஊராட்சி கோட்டை. ஊராட்சி கோட்டையெல்லாம் பவானி எல்லாம் இங்கே முன்னாடி. சிங்கம்பேட்டை வருது, சிங்கம்பேட்டை அம்மாப்பேட்டை, அம்மாப்பேட்டைக்கு அப்புறம் நெஞ்சிப்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை அப்புறம் காவேரி காசு, காவேரி அப்புறம் மானியக்கோட்டை, மானியக்கோட்டைக்கு அப்புறம் ஐசிஹெச். ஏன்னா டே நான் லைனை படிச்சுட்டோம்ங்களா? எங்கம்மா என்ன பண்ணுறாங்க? டாஸ் வின் பை ரெட். என்ன சூஸ் என்ன பண்றோம்? கேட்சா சொல்றா மேல பிடிக்கிறியா? அம்மா பிடிச்சிக்கிறோம் என்னையா ஏன் கத்திரி கேட்டுட்டானா? கீழ்கால் பிடிக்க சொல்லு, கீழ்கால். தேங்க் யூ பாத். நல்லா குமிஞ்சு குமிஞ்சு வாங்கி பின்னாடி போய்க்கோ. உங்களுக்கு நீங்க பண்ண சும்மா சுத்தி பிடிச்சி ஆங்கில பண்ணிட்டோம்னா கத்த வேண்டியதான். ஹலோ, ரெடி ரெடி கால். தேங்க் யூ பாத். எப்போ நந்த காலேஜ் வரீங்க? ஃப்ரீயான வாங்க விடுவாங்களா? தேங்க் யூ பாத். உள்ள விட மாட்டாங்க. பார்த்து உள்ள வரலாமா? வரலாமா? நம்பர் ஓப்பனிங் கூப்பிடுங்க. நம்பர் ஓப்பனிங் கூப்பிடுங்க. விட்டுருவா. காலை விடாத, இது விட காலை மட்டும் விட்டுறாதா. மெசேஜ் பண்ணிட்டு வாங்க. முதல் சுற்றில் மெசேஜ் பண்ணுங்க அப்படியே. சிவப்பு பட்டை அணிந்த வீரர் முதல் ஒரு புள்ளி பெற்று முன்னிலையில் விளையாடி கொண்டிருக்கிறார். 971555. தண்ணி இல்லையா? போங்கப்பா. தண்ணி பள்ளித்த வீரர்களுக்கு கரகோஷங்களை கொடுத்து விளையாடுவதற்கு உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களது கரகோஷங்களை கொடுக்குமாறு பள்ளித்த வீரர் கால் பவுன் தங்களாக பரிசாக பெற இருக்கிறார். பாடி கான்டாக்ட்ல இருந்து வெளியில போக மட்டும் பாயிண்ட். தள்ளி தள்ளி விடக்கூடாது. நீலப்பட்டை அணிந்த வீரர் 2 புள்ளிகள் பெற்று முன்னாடி விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த சுற்றில் எழுந்திருப்பா மேல எழுதுறியா? நீலப்பட்டை அணிந்த வீரர் 2 புள்ளிகள் பெற்று முன்னாடி விளையாடி கொண்டிருக்கிறார். இருவரும் தலா ஒரு சுற்றில் வெற்றி பெற்று கரகோஷங்களை கொடுக்குமாறு கரகோஷங்களை கொடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சிவப்பு பட்டை அணிந்த வீரர் திரு என் பிரஜித் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் சும்மா வேலைக்கு போக மாட்டான். ஒரு நிமிஷம் திரு என் பிரசித் அவர்கள் வெற்றி பெற்று கோப்பையை சொந்தக்காரர் அனைவரும்